இப்ப கிரியாஸ் போலாம். ஃபர்ஸ்ட் மூல கிரியா. அப்படியே உட்கார்ந்தபடி ஆசன வாயை உள்ள இழுத்து இழுத்து விடுங்க பார்க்கலாம். மோஷன் போற இடத்த உள்ள இழுக்கணும், வெளியில விடணும். கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. தினமும் காலை நேரத்துல இந்த பயிற்சியை, அதாவது ஆசன வாயை உள்ள இழுத்து இழுத்து விட்டா நல்ல அன்றைய பொழுது சுறுசுறுப்பாக நல்லா செயல்பட முடியும். மெதுவா எழுதுறீங்க. பைபுட் கிரியா பண்ண போறோம். கைகளை முன்னாடி நீட்டுங்க. உட்கார்ந்து உட்கார்ந்து எழுதிக்கணும், அவ்வளவுதான். ஒரு 15 கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கவுண்ட் முடிச்சவங்க அப்படியே உட்காரலாம், கால்களை முன்னாடி நீட்டினபடி. இப்ப இடுப்பண்ண கிரியா அப்படின்னு ஒரு கிரியா பண்ண போறோம். கைகள் இப்படி வச்சபடி ரைட் சைடு அப்படியே கொண்டு வந்து கையை வச்சு 2 கைக்கு நடுப்புற நெற்றியை கொண்டாந்து தரையில வைக்கணும். அதே போல லெஃப்ட் சைடு பண்ணணும், மாறி மாறி பண்ணணும். நெற்றி தரையில படணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா பண்ணுங்க. இப்போ ஒரு கிரியா பண்ண போறோம். துருத்தி கிரியா, ரொம்ப சூப்பர் கிரியா. டயாபெட்டிக் பிரச்சனையை ஈஸியா அரெஸ்ட் பண்ற ஒரு கிரியா, துருத்தி கிரியா. அப்படியே உருக்கடிச்சு படுத்துங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சைடு உருக்கடிச்சு படுக்கணும். நல்ல குளிர் தாங்க முடியாம உடம்ப அப்படியே சுருக்கிட்டு படுத்துக்கணும். கை கால் எல்லாம் அப்படியே மடிச்சு. இப்ப கையை தலைக்கு மேல கொண்டு போகணும், காலை நீட்டணும். கையை தலைக்கு மேல கொண்டு போகணும், காலை நீட்டணும். செய்யுங்கம்மா சந்தியா மேடம். ஸ்டார்ட். காலை நீட்டுங்க, கைகளை நீட்டுங்க. அப்படியே திரும்ப கையையும் காலையும் சுருக்குங்க, திரும்ப நீட்டணும். எஸ், அதை அப்படியே ஸ்பீடா பண்ணுங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். கொல்லப்பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லனுடைய பற்றையில துருத்தின்னு காத்து அடிக்கிறது போல அமுத்தி அமுத்தி விடுறது. அதே போல இந்த பயிற்சி இருக்கிறதுனால துருத்தி கிரியான்னு பேரு. இந்த பயிற்சி இப்ப பண்ணின கிரியைகள் அனைத்துமே நம்மளுடைய ஸ்பிளீன், நம்மளுடைய பேங்க்ரியாஸ் ரெண்டுக்கும் அக்குப்ரெஷர் எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா செயல்பட வைக்கும், நல்லா செயல்பட வைக்கும். அப்படியே மெதுவா எழுதுறீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு 3 ரவுண்ட் பண்ணா போதும். இன்னைக்கு சனிக்கிழமை, கிரக சாந்தி பெற வேண்டிய நாள்.
ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. சூரிய நமஸ்காரம் சூரிய மந்திரம் சொல்லிட்டு பண்ணலாம். நமஸ்கார முத்திரைக்கு வாங்க. ஓம் ஹ்ராம் மித்ராயே நமக. ஓம் ஹ்ரீம் பானவே நமக. ஓம் ஹ்ரூம் பாஸ்கராய நமக. ஓம் ஹ்ரைம் தினகராய நமக. ஓம் ஹ்ரௌம் சூர்யாய நமக. ஓம் கிரகபூஷ்ணே நமக. ஒரு 3 ரவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். உங்க சாய்ஸ், எந்த மெத்தட்ல வேணாலும் பண்ணலாம். 3 ரவுண்ட். முடிச்சவங்க வஜ்ராசனத்துல உட்காருங்க பார்க்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கைகள் ரெண்டையும் கோர்த்தபடி கட்டவிரல் நுனி ரெண்டும் டச் பண்ணணும். கட்டவிரல் நுனி ரெண்டும் டச் பண்ணபடி நல்ல டீப் பிரீத் பண்ணுங்க. இந்த வஜ்ராசனா போஸ்டர் மட்டும்தான் 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்டு பண்ணலாம், சாப்பிடாம பண்ணலாம், தண்ணி குடிச்சிட்டு பண்ணலாம், குடிக்காம பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப வஜ்ராசனம் என்பது வஜ்ராயுதம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், வெப்பன். அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வீமன் கையில இருக்கும், பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுபோல இந்த வஜ்ராசனா போஸ்டர் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டாக்கி கொடுக்கும். ரைட். இப்ப சசாங்க ஆசனம் பண்ண போறோம். அப்படியே கைகள் ரெண்டையும் பின்னாடி கொண்டு போங்க. முதுகு பின்னாடி கட்டிங்க. வயிறை உள்ளுக்கு இழுத்தபடி அப்படியே குனிஞ்சி தரையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே கால்கள் நீட்டபடி சாந்தி ஆசனா வந்துருங்க. படுத்துங்க. வானத்தை பார்த்து படுங்க. இப்ப நௌகாசனா பண்ண போறோம். படகாசனான்னு சொல்லுவாங்க. போட் ஷேப்ல வர்றதுனால அப்படி பேரு. நாவாசனான்னு சொல்லுவாங்க. கால்கள் ரெண்டையும் சேர்த்து வைங்க.
அப்படியே கால் ரெண்டையும் 1.5 அடி, அதாவது 1.5 ஃபீட் லெவல்ல ஹைட்டா தூக்குங்க. கால் ரெண்டையும் சேர்த்தபடி தலையை ரைஸ் பண்ணி உங்க உள்ளங்கை முழங்காலுக்கு மேல நீட்டினபடி இருக்கணும். செய்யுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நௌகாசனா டயபெட்டிக்க கியூர் பண்றதுல நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். இப்ப உஷ்ட்ராசனா பண்ண போறோம். மண்டி போடுங்க. 2 முழங்காலுக்கு நடுப்புற ஒரு 1/2 அடி கேப் இருக்கிறது போல வச்சு மண்டி போட்டு நில்லுங்க. உஷ்ட்ராசனா பண்ண போறீங்க. அப்படியே 2 கைகளை பின்னாடி கொண்டு போய் குதிகால பிடிக்கணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுக்கு பேரு ஒட்டகாசனான்னு பேர். உஷ்ட்ராசனா ஒட்டகாசனா எல்லாம் ஒண்ணுதான். பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் கேமரா வந்து சரியான பொசிஷன்ல வச்சிருக்காங்க, கவர் பண்ணவே முடியல, சைடா இருக்கீங்க எல்லாருமே. உபவிஷ்ட கோணாசனம். கால்களை முன்னாடி நீட்டி பிரிச்சு வைங்க. கால்களை முன்னாடி நீட்டி பிரிச்சு வைங்க. எவ்வளவு சைட்ல பிரிக்க முடியுமோ பிரிச்சு வைங்க. கைகள் தலைக்கு மேல கொண்டு போய் ஷேக் பண்ணி அந்தந்த கையால அந்தந்த கால் பெருவிரல பிடிங்க. தலை நல்லா கீழே குனியணும். எவ்வளவு தரைக்கு வர முடியுமோ வரும். உபவிஷ்ட கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப சிட்டிங் போஸ்டர்ல கோணாசனா பண்ண போறோம். கால்களை சேர்த்து வைங்க. கைகளை நல்லா பின்னாடி ஊனுங்க. கைகளை நல்லா பின்னாடி அப்படியே பாடியை ரைஸ் பண்ணுங்க. பாடியை தூக்கி நிறுத்துங்க. எங்கேயும் பெண்ட் ஆகக்கூடாது. ரங்கநாதன் சார் காலை சேர்த்து வைங்க. 1 2 3 தலை பின்னாடி தொங்க போடணும். பவானி மேடம் 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப கால்களை எகைன் முன்னாடி நீட்டி கால்களை பிரிச்சு வைங்க. பரிவர்த்தன திரிகோணாசனா சிட்டிங் போஸ்டர்ல பண்ண போறோம். நேற்று ஸ்டாண்டிங் போஸ்டர்ல பண்ணோம் ஒபிசிட்டிக்கு. இப்ப டயாபெட்டிக் அரெஸ்ட் பண்றதுக்கு சிட்டிங் போஸ்டர்ல பண்றோம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் டோ பிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட ஷோல்டர் லெவல்ல பின்னாடி நீட்டுங்க. காலை பிடிக்க முடியாத கொஞ்சம் முழங்கால அட்ஜஸ்ட் பண்ணியாவது பிடிச்சிங்க. பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட பின்னாடி ரைஸ் பண்ணி பின்னாடி உள்ள லெஃப்ட் ஹேண்ட பார்க்கணும். One, 2, 3,
4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே மெதுவா எழுதுறீங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன் போலாம். கால்களை சேர்த்து வைங்க. அர்த்த சக்கராசனா பண்ண போறீங்க. முதுகு சப்போர்ட்டா கைகளை கொடுங்க. அப்படியே கண்கள் திறந்தபடி அப்பர் பாடியை பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப அர்த்த அனுமனாசனா பண்ண போறீங்க. ரைட் லெக் ஃபார்வர்ட் ஸ்டெப் போடுங்க. ரைட் லெக் மட்டும் ஃபார்வர்ட் ஸ்டெப் நல்லா போடுங்க. ரைட் நீயை நல்லா மடிச்சு முன்னாடி கொண்டு போங்க. வலது முழங்கால மடிச்சு முன்னாடி கொண்டு போங்க. கைகள் நமஸ்கார முத்திரையில முன்னோக்கி நீட்டுங்க பார்க்கலாம். உங்க பாடி வந்து ரைட் தைல ரெஸ்ட் கொடுத்த லெவல்ல கைகளை முன்னாடி நீட்டுங்க. குட். 1 2 கைகளை முன்னாடி நீட்டுங்கம்மா, மடக்காதீங்க. சூரிய பிரபா மேடம் கைகளை முன்னாடி நீட்டணும். கையில எந்த மடிப்பும் இருக்கக்கூடாது. நல்லா நீட்டணும். அப்படி நீட்டணும். 3 4 5 6. உங்க உடம்பு அப்பர் பாடி அப்படியே ரைட் தைல படுத்தது போல இருக்கணும். குட். 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த லெக் அதே போல எடுத்து வச்சு அதே போல பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நார்மலா நில்லுங்க. கட்டி சக்கராசனா பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஷோல்டர் எப்படிங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேக்ல வைங்க. இப்ப அப்பர் பாடிய நல்ல லெஃப்ட் சைடு உடம்ப முறுக்கி பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப இந்த பக்கம் அதே போல கைகளை மாத்தி பிடிச்சு நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. பின்னாடி நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க பாடியை. 1 2
3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப பார்சி ஓக்தாசனா அப்படின்னு ஒரு ஆசனா பண்ண போறோம். கால்களை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு வைங்க. 2 அடி 2 அடி அளவுல பிரிச்சு வைங்க. கைகளை பின்னாடி கட்டிங்க. இப்ப ரைட் சைடு அப்பர் பாடியை டேர்ன் பண்ணி உங்க நெற்றியால முழங்கால தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கால்கள் மடங்காம முடிஞ்ச வரைக்கும். கால் மடங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் காலை பிரிச்சு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப லெஃப்ட் சைடு அதே போல பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. கால்கள் 1 அடி அளவுல பிரிச்சு வைக்க போதும். கைகள் கோர்த்தபடி ஸ்டாண்டிங் போஸ்டர்ல கோணாசனா பண்ண போறோம். கைகளை மேல கொண்டு வந்துருங்க. கைகள் கோர்த்தபடி உள்ளங்கை வானத்தை பார்த்திருக்கணும். அப்படியே ரைட் சைடுல பெண்ட் பண்ணுங்க. கண்கள் திறந்திருக்கணும். எஸ், குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே இந்த பக்கம் அதே போல இந்த பக்கம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே உட்காருங்க. வெயிட். இப்ப உட்கட்டாசனா ஏகபாத உட்கட்டாசனா பண்ண போறோம். உட்கட்டாசனா சேர் போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் உட்காருங்க பார்க்கலாம். கைகள் முன்னாடி நீட்டி அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். இப்ப வலது காலை மட்டும் ரைஸ் பண்ணி வலது காலை கொண்டாந்து இடது முட்டி மேல வைக்கணும். இப்படி கிராஸ் பண்ணி வைக்கணும். அந்த முழங்காலுக்கு மேல அப்படி வைக்க கூடாது. அந்த ஒரு பால் போல ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு வந்து இந்த சந்தியா மேடம் பண்றாங்க பாருங்க. அதே போல பண்ணுங்க. முழங்காலுக்கு மேல முழங்காலுக்கு பக்கத்துல அந்த கால் இருக்கணும். பாதத்துடைய அந்த முட்டி போல ஒண்ணு இருக்கும். ஏன்னா சுகர் பாயிண்ட் ஒரு மெயின் பாயிண்ட் அங்க இருக்கு. அது அப்படியே சந்தியா மேடம் கரெக்டா பண்றாங்க. இதே போல பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்ப இந்த கால தூக்கி அதே போல பண்ணுங்க. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. Relax. சுகரை டயாபெட்டிக் பிரச்சனையை கியூர் பண்றதுல அற்புதமான பொசிஷன் வந்து இந்த ஏகபாத உட்கட்டாசனம். Okay. அப்படியே உட்காருங்க. லங்கன பிராணாயாமா with the support of பிராண முத்ரா பண்ண போறோம். பிராண முத்ரா உங்களுக்கு தெரியும். லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், தம் இந்த மூணையும் சேர்க்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் நீட்டபடி இருக்கணும். ரெண்டு கையிலையும் பிராண முத்ரால தொடைகள் மேல வைங்க. இப்ப லங்கன பிராணாயாமம் வயிறை நல்லா உள்ள இழுத்து நிறுத்திக்கணும். வயிறை உள்ள இழுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணபடி டீப் பிரீத் பண்ணணும். வயிறை விட்டுறக்கூடாது. உள்ள இழுத்தது அப்படியே வச்சிருக்கணும். செய்ய பார்க்கலாம். வயிறை உள்ள இழுத்துங்க. இழுத்த வயிறை விட்டுறக்கூடாது. இப்ப டீப் பிரீத் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்ப மாதங்கி முத்ரான் பண்ண போறோம். கைகளை கோத்துங்க. எல்லாம் கோத்துட்டு விரல்கள்லாம் மடிச்சிட்டு மிடில் ஃபிங்கர் மட்டும் மேல ரைஸ் ஆயிருக்கும். எஸ். கண்களை மூடினபடி டீப் பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப மகர முத்ரா, இதுவும் டயாபெட்டிக் பிரச்சனையை அரெஸ்ட் பண்றதுல நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். மகர முத்ரா நல்லா கவனிங்க. இடது கை பிருத்திவி முத்ராக்கு வாங்க. ரிங் ஃபிங்கரையும் கட்டவரல் தம் ரெண்டையும் ரெண்டு நுனியும் சேர்க்கணும். ரைட் ஹேண்ட் வந்து பிராண முத்ரா, லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், டம் இப்படி வச்சு நல்லா கவனிங்க. இடது கை கீழே இருக்கணும். இப்ப இந்த பிராண முத்திரையை கொஞ்சம் ஓபன் பண்ணி அந்த ஹோல் கட்டவரலுக்கும் மோதிரவரலுக்கும் நடுப்புற இருக்கிற ஹோல்ல வச்சு உள்ளங்கைய வலது கையால இடது உள்ளங்கைய தொடணும். இடது கையால வலது உள்ளங்கைய தொடணும். ரெண்டு முத்திரையும் உள்ளங்கைய தொடணும். இதை கொஞ்சம் அந்த ஹோல்ல கோர்த்துக்கிட்டு பிராண முத்திரையை மேல வச்சு பிருத்திவி முத்திரையை கீழே வச்சு ரெண்டு உள்ளங்கையும் ரெண்டு கைகளாலையும் தொடரும். இதான் மகர முத்ரான்னு பேரு. செய்ய பார்க்கலாம். எஸ், குட் குட்.
ரிலாக்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். நல்லா கவனிங்க. இடது கை மேல, வலது கை பிராண முத்திரையில இங்க இருக்கணும். அதே போல பிருத்திவி முத்ரா, இது வந்து வலது உள்ளங்கையை டச் பண்ணி இருக்கணும். அந்த ஹோல்ல ஏதாவது ஒரு கையை விரல்களை பிரிச்சு கோர்த்து பிடிச்சுக்கிட்டு அப்படி பண்ணணும். நல்லா பலன் இருக்கும். இப்ப ஒரு சிம்பிள் மெடிடேஷன் ஃபார் டயாபெட்டிக் பிரச்சனை. வர்ண தியானத்துல நேற்று ரெட் கலர் பண்ணணும் ஒபிசிட்டிக்கு. இன்னைக்கு டயாபெட்டிக் வந்து ஆரஞ்சு கலர். பிருத்திவி முத்ரையில தம் அண்ட் ரிங் ஃபிங்கர் டச் பண்ணுங்க, மடியில வச்சுங்க. இப்ப கண்களை மூடிட்டு மூச்சை உள்ள இழுக்கணும். இழுக்கும் பொழுது ஆரஞ்சு கலர் உள்ள அப்படியே நாசில் வழியா வயிறு வரைக்கும் லோட் ஆகணும். திரும்ப மூச்சு வெளியில விடும்போது அந்த ஆரஞ்சு கலர் வெளியில போகணும். ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். ரிலாக்ஸ். கம்ஃபர்டபுளா உட்காருங்க. டயாபெட்டிக் பிரச்சனையை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணா ஈஸியா ரெக்கவரி பண்ணலாம். டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க இன்னைக்கு நம்ம பண்ணின பயிற்சிகளை ரெகுலரா பண்ணிட்டு நான் இப்ப சொல்ல வேண்டிய விஷயங்களை நல்ல கவனமாக கவனிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கே மெடிசின் சாப்பிட்றவங்க நிறுத்திவிடலாம். இன்சுலின் போறவங்க நிறுத்திவிடலாம். அவ்வளவு நல்ல பலன் இருக்கும். டயாபெட்டிக்ங்கிறது ஒரு நோய் கிடையாது. நீரிழிவு நோய்னு சொல்றது தவறு. நீரிழிவு பிரச்சனைன்னு சொல்லலாம். இது ஒரு டிசார்டர் தானே ஒழிய டிசீஸ் அல்ல. ரெண்டாவது விஷயம், நீரிழிவு நம்ம உடம்புல இருக்கிற நீர் இழிவான நிலைக்கு போயிடுது. நம்மளுடைய தவறான உணவால, தவறான நடைமுறையால இழிவான நிலைக்கு போறதான் நீரிழிவு பிரச்சனை. இந்த நீரிழிவு பிரச்சனை இப்ப பந்தா பண்ற பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சுகர் இருக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிற சூழல்ல இருக்கிறோம். உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சந்தோஷமா கேட்கிறோம். எவ்வளவு இருக்கு? 250 இருக்கு. அவ்வளவுதானா? எனக்கு 350 இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறது போல, இவர் 2 சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறது போல பெருமை பேசுற ஒரு பிரச்சனையாக டயாபெட்டிக் மாறிட்டு வருது. இத பத்தி மக்கள் கவலைப்படாத லெவலுக்கு வந்துட்டாங்க. 2 மாத்திரை போட்டா சரியா போச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் லிவர் அப்படிங்கிறது அப்பா, ஸ்பிளீன் மண்ணீரல் அம்மா. இந்த லிவர் செஞ்சு கொடுக்கிற, சேர்த்து கொடுக்கிற சக்தி எல்லாம் இந்த ஸ்பிளீன் வாங்கி கரெக்டா பிரயோகம் பண்ணணும். பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள குளுக்கோஸ் இருக்கு பாருங்க, அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புல இருக்கிற கணையத்துல சுரக்கிற இன்சுலினோட சேர்ந்து, அந்த சாப்பாட்டுல இருக்கிற குளுக்கோஸும் இன்சுலினும் சேர்ந்து கிளைக்கோஜனா கன்வெர்ட் ஆகும். கிளைக்கோஜனா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது ரத்தத்துல கரையாது. கிளைக்கோஜனா கன்வெர்ட் ஆகாம குளுக்கோஸோ இருந்ததுன்னா ரத்தத்துல கரையும், சுகர் லெவல் ஏறும். இத மறந்துடக்கூடாது. இந்த டயாபெட்டிக் பிரச்சனைய கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கியூர் பண்ண முடியாது அப்படின்னு அலோபதி மருத்துவம் சொல்லுது. அதை நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க சொல்றது சரி, முற்றிலும் சரி.
கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அவங்களுடைய மருத்துவ கண்ணோட்டத்துல அணுகுமுறையில பிளட்ல இருக்கிற சுகரை மருந்து மாத்திரைகளால பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால எப்போதுமே கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். நம்ம யோகாவால செயல்படாத உறுப்புகள், அது கணையமாக இருக்கட்டும், பாங்க்ரியாஸ், இல்ல மண்ணீரலாக இருக்கட்டும், ஸ்லீப், இதெல்லாம் நல்ல செயல்பட வச்சு இன்சுலினை சுரக்க வைக்கிறோம், ஆர்கனை செயல்பட வைக்கிறோம். அதனால யோகாவால 100% கியூர் பண்ணலாம், அலோபதிக் மெடிசினால கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட். சரி, இந்த நீரிழிவு பிரச்சனைய இப்ப நம்ம பெருசா பேசுவோம். அந்த காலத்திலேயே ரெண்டா கிளாசிஃபை பண்ணி பிரமேகம், மதுமேகம் அப்படின்னு சொன்னாங்க. இதுலயும் வெரைட்டி அந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க. பிரமேகத்துல 20 வகையான நீரிழிவு பிரச்சனைகள், மதுமேகத்துல 20 வகையான நீரிழிவு பிரச்சனைகள் அப்படின்னு. இந்த பிரமேகம் அப்படிங்கிறது நமது பழக்க வழக்கத்தால, நடைமுறையால, உணவால தவறான செயல் செஞ்ச வர்ற பிரச்சனைகள். மதுமேகம்ங்கிறது நமது உடம்புல உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டு வருகிற பிரச்சனை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இந்த பிரமேகம் அப்படிங்கிறது அத 3ஆ கிளாசிஃபை பண்ணாங்க சித்தர்கள். வாயுவின் கோபத்தால் வருகிற பிரமேகம் நீரிழிவு பிரச்சனை, நெருப்பின் கோபத்தால் வருகிற நீரிழிவு பிரச்சனை, நீரின் கோபத்தால் வருகிற நீரிழிவு பிரச்சனை. நீரின் கோபத்தால வருகிற நீரிழிவு பிரச்சனையை 10 விதங்கள் உண்டு. நெருப்பின் கோபத்தால் வருகிற நீரிழிவு பிரச்சனை 6 வகை. காற்றின் கோபத்தால் வருகிற நீரிழிவு பிரச்சனை 4. ஆக மொத்தம் 20. இப்ப நீரின் கோபத்தால இருக்கிற நீரிழிவு பிரச்சனைய சாதாரணமா சாப்பாட்டாலே கியூர் பண்ணிவிடலாம். இது பேசிக் லெவல்ல இருக்கிறது. நெருப்பின் கோபத்தால் இருக்கிற நீரிழிவு பிரச்சனை மத்தியமமான, அது ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சில பயிற்சிகள் பண்ணினா போதும், 100% கியூர் பண்ணிக்கலாம். காற்றின் கோபத்தால வருகிற நீரிழிவு பிரச்சனை கொஞ்சம் டெப்தான விஷயம். அதுக்கு உணவுலையும் கட்டுப்பாடு வேணும், பயிற்சியும் எடுத்துக்கணும், மருந்தும் எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டா கியூர் பண்ணிக்கலாம். எனிவே டயாபெட்டிக்ங்கிறது 100% கியூர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டயாபெட்டிக் வந்திருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அறிகுறிகள் இருக்கு, இண்டிகேஷன்ஸ். என்னென்ன? அதிகமா வேர்க்கும், திடீர்னு வாய் புளிப்பு தன்மையோட இருக்கும், அடிக்கடி தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், கண்ணுல பிரச்சனைகள் இருக்கும், கை கால் மரத்து போகும், கால் பாதம் மதமதப்பா இருக்கும், என்னமோ கால்ல பஞ்ச ஒட்டி விட்டு நடக்க சொல்றது போல இருக்கும், மதமதப்பா இருக்கும், உடம்புல எரிச்சல் இருக்கும், யூரின் போற இடத்துல ஒரு அரிப்பு தன்மை, ஒரு பசபசப்பு தன்மை இருக்கும், வாய் அதிகமாக நாற்றம் ஏற்படும், நல்ல சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாமான்னு அடிக்கடி தோணும், அடிக்கடி யூரின் போற எண்ணம் வரும். கொஞ்சம் தான் யூரின் போகும், ஆனா யூரின் போகணும்னு ஓடுவோம். புண்ணு, உடம்புல புண்ணு ஏற்பட்ட ஆறாம இருக்கும், உடம்பு எடை சடனா கூடும் அல்லது சடனா குறையும், உடம்புல அரிப்பு அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் டயாபெட்டிக் இருக்குங்கிறதுடைய இண்டிகேஷன்ஸ். சரி, இந்த டயாபெட்டிக் பிரச்சனை இதுல ஆகாத விஷயம்லாம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணோம்னா ஈஸியா டயாபெட்டிக்கை விரட்டலாம். என்னென்ன ஆகாத விஷயம்? டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க ஓவரா ஒர்க் பண்ணக்கூடாது, அளவா வேலை செய்யணும், அதிக உழைப்பு, அதிகமாக பயிற்சியும் எடுக்கக்கூடாது. பெனிஃபிட் ஜாஸ்தியா வேணுங்கிறதுக்காக ஜாஸ்தியா பயிற்சி பண்ணக்கூடாது, அளவா தான் பண்ணணும்.
அப்புறம் யூரினையும் மோஷனையும் நிறுத்தக்கூடாது, தேக்கக்கூடாது, பிளாக் பண்ணக்கூடாது, அடக்கக்கூடாது. இந்த டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க பட்டினி இருக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, இதெல்லாம் தப்பு. உடம்புல ஜாஸ்தியா உஷ்ணம் ஏற்படாம பார்த்துக்கணும். அதாவது உச்சி வெயில் நேரத்துல எல்லாம் வெளியில டிராவல் பண்ணக்கூடாது. துக்கம், எப்படிப்பட்ட சூழலில் துக்கப்படக்கூடாது. அதிகமாக உணவு எடுத்துக்கூடாது. சட்னி நல்லா இருக்கே, தேங்காய் சட்னி அப்படின்னு 2 இட்லியை சேர்த்து உள்ள விடக்கூடாது. அதிகமாக கோவப்படக்கூடாது. பால், முட்டை, தயிர், டால்டா, டீ, சிக்கன், மைதா ஐட்டங்கள், அதிக புளிப்பு, அதிக காரம், ஃப்ரை பண்ண ஐட்டங்கள், தோசை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரி, சுகர் டெஸ்ட் லேப்ல போய் பண்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாமா அப்படின்னா, ஒரு சின்ன கிண்ணத்துல நல்லெண்ணெயை எடுத்து யூரினை ஒரு டிராப் எடுத்து அந்த நல்லெண்ணெய் மேல விட்டோம்னா அழகா ரவுண்டா நிற்கும். இல்ல சில பேருக்கு ரவுண்ட் ரவுண்டா ஒரு தோரணம் போல இருக்கும். பெரிய ரவுண்டு, அப்புறம் சின்ன ரவுண்ட், அதை விட சின்ன ரவுண்ட், அப்படி தோரணம் போல இருக்கும். இப்படி இருந்தா டயாபெட்டிக் கன்ஃபார்மா இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா காலையில 9 to 11 மணி, காலையில 9 AM to 11 AM ஸ்பிளீன் சென்சிட்டிவா இருக்கிற டைம். அந்த நேரத்துல டயாபெட்டிக் பேஷண்ட், டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க ஒரு சுட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னா ஃபுட்டும் எடுக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் 9:30 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க 8:30 மணிக்குள்ள சாப்பிட்ற பழக்கத்தை வழக்கப்படுத்தணும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பசிச்சா சாப்பிடணும். பசிச்சு, ரசிச்சு, ருசிச்சு, மசிச்சு, புசிக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், வள்ளுவம் சொல்றத மறக்கக்கூடாது. அது இல்லாம உணவை பொறுத்த வரைக்கும் பொதுவா 3 வேளை மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க 3 வேளைக்கு பதிலா 6 வேளையா சாப்பிடலாம், 9 வேளையா சாப்பிடலாம். காலையில 4 இட்லி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க ஒரு 8 மணிக்கு ஒரு 2 இட்லி, ஒரு 8:45க்கு ஒரு 2 இட்லி, இப்படி 2 வேளையா பிரிக்கலாம். அதே போல மத்தியான சாப்பாட்டை 1:30 மணிக்கு கொஞ்சம், 2:30 மணிக்கு கொஞ்சம், இப்படி பிரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு லோடு இருக்காது, எளிமையாக. அது இல்லாம நல்ல மசிச்சு சாப்பிடணும். சலைவா மிக்ஸ் ஆகணும். சலைவா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்சுலினுடைய நீடு ரொம்ப தேவைப்படாது. அதனாலதான் சாலிட் ஃபுட்டை லிக்விட் ஃபுட்டா மாத்தி உள்ள அனுப்பணும். டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க சாலிட் ஃபுட்டை லிக்விட் ஃபுட்டா மாத்தி உள்ள அனுப்பணும். இந்த டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்க அளவுக்கு அதிகமாக சிந்தனை பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமான கவலைப்படக்கூடாது. சரி, ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது போல ஏதாவது சித்த மருந்து, நாட்டு மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னா, வீட்டில் இருக்கிற தனியா இருக்கு பாருங்க, கொத்தமல்லி, கொத்தமல்லி 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், இந்த ரேஷியோ இல்லை லேசா வறுத்து அதை பொடிச்சு 1 ஸ்பூன் அப்படின்னு நான் மெஷர்மெண்ட்டுக்காக சொன்னேன். நீங்க மொத்தமா பண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் கொத்தமல்லி, 1/2 டம்ளர் வெந்தயம், 2ஐயும் தனித்தனியா வறுத்து எடுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையிலும் சாயந்தரமும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா டயாபெட்டிக் ஈஸியா சித்த மருத்துவத்து வழியாக கியூர் பண்ணிக்கலாம். பஞ்சாவரம் அப்படின்னு ஒரு மருத்துவம் உண்டு. ஆவாரம் பூ இருக்கு பாருங்க, ஆவாரம் பூ செடியில 5 விஷயங்கள், இலை, பூ, காய், பட்டை, வேர், இந்த 5, அதாவது டோட்டலா சமூலம், அப்படி 5 விஷயத்தையும் கொண்டாந்து
அப்படியே பொடிச்சு அதை தண்ணியில கலந்து கலந்து குடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப பலன். ஆவாரம் பூ, ஆவாரை கண்டால் போகார் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது மேல போக மாட்டாங்க, உயிரோடையே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, உணவு முறை அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா நல்லது? இது ஒரு பேக்கேஜ் போல நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. காலையில எழுந்த உடனே பொதுவா 6 6:30க்குள்ள எழுந்திரணும். அதுக்கு மேல எழுந்திரிச்சா அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யாது. 6 6:30க்குள்ள எழுந்திரிச்சு 4 டம்ளர் சுடு தண்ணீர், 4 டம்ளர் சுடு தண்ணி. அந்த சுடு தண்ணியில 2 வெண்டைக்காயை ஃப்ரெஷ்ஷா வெட்டி போட்டு கொதிக்க வச்சு சூடா குடிக்கணும். ஒரு நாள் வெண்டைக்காய், ஒரு நாள் ஆவாரம்பூ, ஒரு நாள் கருவேப்பிலை. இந்த 3 மாத்தி மாத்தி. ஆவாரம்பூ கிடைக்கலையா, வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் மாத்தி மாத்தி பண்ணலாம். டயாபெட்டிக் பிரச்சனை உள்ளவங்களுக்கு 4 டம்ளர் சுடு தண்ணியில இதை கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்புறம் 7 மணிக்கு தண்ணீர் குடிச்சு 1 ஹவர் கழிச்சு யோகா பண்ணணும். யோகா பண்றதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் 8 வடிவத்துல நடக்கணும். 2 வட்டம், 6 அடி விட்டம் உள்ள 2 வட்டம் போட்டு அதுல இப்படி நடக்கணும். நல்ல பலன் 8 போட்டு நடக்கிறதுனால. அந்த 8 போட்டு நடந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ணின ஆசனா, முத்திரைகள், பிராணாயாமா, கிரியைகள் என்னென்ன முடியுமோ ஓரளவுக்கு செய்யணும். அப்புறம் 8 மணி அளவில் 2 டம்ளர் சுடு தண்ணீர், அதாவது நாவல் பழம் இருக்கு பாருங்க, அதோட கொட்டைகள் சித்த மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கியாந்து காய வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டு, இல்ல அதை உடைச்சு அப்படியே போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு 2 டம்ளர் குடிக்கலாம் 8 மணிக்கு. 8:30 மணிக்கு காலையில 8:30 மணிக்கு சாப்பிடலாம். வெந்தயம் போட்ட சூடா கஞ்சி சாப்பிடலாம், இல்லாட்டா சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்திக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா இப்படி எல்லாம் சாப்பிடாம சப்பாத்திக்கு பெரிய வெங்காயம், நாட்டு தக்காளி 2ஐயும் சன்னஞ்சனமா வெட்டி போட்டு, கேரட்டை துருவி போட்டு, மிளகுத்தூள் உப்பு போட்டு பெசரி பச்சையா சாப்பிட்டாவே சூப்பர் டேஸ்ட் வந்துடும். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த மெத்தட்ல சப்பாத்தி சாப்பிட்டா நீங்க 10 சப்பாத்தி சாப்பிட்டாலும் சாப்பிட்டது போல தெரியாது. ஏன்னா டோட்டலா எல்லாமே அல்கலைன் பேஸ். கிரேவி தொட்டுக்கிட்டீங்கன்னா ஆசிட் பேஸ் உள்ள வந்துடும், அது ட்ரபிள். 2 சப்பாத்தி சாப்பிட்டோம்னா வயிறு கும்முன்னு ஏறும். அதனால அல்கலைன் பேஸ்ல வெங்காயம், நாட்டு தக்காளி, கேரட், மிளகுத்தூள் உப்பு போட்டு பெசரி சாப்பிட்டா நல்ல பலன் இருக்கும். அப்புறம் 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு திரும்ப 2 டம்ளர் சுடு தண்ணீர், கொஞ்சோண்டு ஜீரகத்தை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை வாயில போட்டு மென்னு தின்னுட்டு அந்த தண்ணி 2 டம்ளர் சுடு தண்ணியை குடிக்கணும். அப்புறம் 12:30 மணி அளவில் வெஜிடபிள் சூப் சாப்பிடணும். டயாபெட்டிக்காகவே ஒரு வெஜிடபிள் சூப் இருக்கு. பாகற்காய், கோவக்காய், ஃபர்ஸ்ட் கோவக்காய், பாகக்காய், வெள்ளை முள்ளங்கி, இந்த 3 காம்பினேஷன்ல வெஜிடபிள் சூப் ரொம்ப அக்யூரேட்டா செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கோவைக்காய் 20 கிராம், பாகக்காய் 30 கிராம், வெள்ளை முள்ளங்கி 40 கிராம். இந்த ரேஷியோல 2:3:4. கோவக்காய் ஃபர்ஸ்ட், பாகக்காய் 2வது, வெள்ளை முள்ளங்கி 3வது. சூப் எப்படி வேணாலும் வச்சு அப்படியே மசிச்சு இல்ல மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு 1.5 டம்ளர் 1 டம்ளர் குடிச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மத்தியான சாப்பாடு சாப்பிடணும். கண்டிப்பா மோர் சாதம் கடைசியா சாப்பிடணும். நெய் போட்டுக்கலாம், குழம்புக்கு நெய் போட்டுக்கலாம், தைரியமாக உருக்குன நெய் போட்டுக்கலாம். சரி, இந்த தண்ணி குடிச்சு அதை மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலாம்.
திரும்ப கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலாம். அப்புறம் நைட்டு பொறுத்த வரைக்கும் 7:30 மணி அளவில் தினமும் ஒரு கப் சுண்டல் சாப்பிடலாம். சுண்டல்னா கொண்டக்கடலை மட்டும் இல்லை, கொண்டக்கடலை, பட்டாணி, தட்டை, கொள்ளு, இப்படி ஏதாவது ஒரு ஐட்டம், பச்சை பயிறு, ஏதாவது சோயா பீன்ஸ், ஏதாவது ஒரு ஐட்டத்தை நல்லா ஊற வைக்கணும். முத நாள் ஊற வச்சு கொஞ்சம் முளை கட்டி அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உங்களுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கலந்து வக்கனையாக சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு அவசியம் கலந்துக்கணும், இல்லாட்டா கேஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நைட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு பழம் சாப்பிடணும். எல்லா பழமும் சாப்பிடலாம், இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எது நல்லது அப்படின்னு பார்த்தா பப்பாளி, கொய்யா, மாதுளை, நாவல் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இதெல்லாம் நல்லது. வில்வ பழம் ரொம்ப நல்லது. சீதாப்பழமும் ரொம்ப நல்லது. இது மாதிரி ஏதாவது ஒரு பழம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா பழத்தையும் உள்ள விட்டுறக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடணும். கொய்யாப்பழம் கிடைக்குதா, 10 கொய்யாப்பழம் வேணாலும் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் ஒன்று, சீத்தாப்பழம் ஒன்று, ஆரஞ்சு ஒன்றுன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் டயாபெட்டிக் பிரச்சனையை ஈஸியாக விரட்டி விட்டுறலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற விஷயத்தோட என்னுடைய வகுப்பை முடிக்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்கறதுனா கேளுங்க, பார்க்கலாம். நேத்து கேள்வி கேட்டது, அந்த கேள்விகள் இருந்தா கொஞ்சம் படிங்க சார், அதுக்கு பதில் சொல்லிடலாம். கிடுகிடுன்னு சொல்லுங்க. சுந்தர் சார், டைரக்டர் அட்மின் சுந்தர் சார். சார் நேத்து கேட்ட கேள்வி நான் படிக்கிறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பவானி மேடம், டைரக்டர் சோஷியல். சார் ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டு இருக்கேன் சார். Lemon hot water on daily basis, then teeth are becoming very sensitive. How come get rid out of it அப்படின்னு போட்டுருக்காங்க சார். அதாவது லெமன் வாட்டர் பிடிக்க சொன்னீங்க சார் மார்னிங். ஆமா, அது வந்து சென்சிட்டிவ் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆகாது. அதாவது எந்த இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 1 வாரம் பிரேக் கொடுத்துட்டு திரும்ப 1 வீக் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 100% சேஃப்டி. இது தொடர்ந்து ஜீரா எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. சீரகம் வந்து நீங்க ஹாட் வாட்டரோட நேத்து சொன்னீங்க சார், ஹாட் வாட்டர் சோம்பு போட்டு குடிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு சீரகம் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. இல்ல ஜீரகம், இன்னைக்கு ஜீரகம் சொல்லிருக்கேன், நேத்து சோம்பு சொல்லிருக்கேன். சோம்புங்கிறது கொஞ்சம் மைல்டா இருக்கும், ஜீரகம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கருஞ்சீரகம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நேத்து அளவுல சோம்பு போதும், இன்னைக்கு ஜீரகம் போதும். ரைட். அடுத்த क्वेश्चन. 2 क्वेश्चन தான் சார் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாஸ்கரன் சார் கை தூக்கி இருக்காரு. பாஸ்கரனை அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்கரன் சார், நைட்ல என்ன சாப்பிடலாம் சார்? நைட்ல என்ன டிஃபன் சாப்பிட்டா பெஸ்ட் சொல்லுங்க. ஆஹா, சுண்டல் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு அப்புறம் டிஃபன் வேற வேணுமா? ஒரு 6 பரோட்டா, 7 ரோஸ்ட், 8 ஊத்தப்பம் சாப்பிடுங்க. அது சந்தேகம் வந்துச்சு. நன்றி. எதுவுமே சாப்பிடக்கூடாது பொதுவா, ஆனா அது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா யோகா கிளாஸே வர மாட்டீங்க. அதனால சேஃப்டியா சுண்டலை கொஞ்சம் 1.5 கப் சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு பழங்கு சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். இதுக்கு மேல டிஃபன்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப பேராசை, அது தப்பு. அப்புறம் ஜெயந்தி சார், யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. எத்தனை ரவுண்ட் வந்து சூரிய நமஸ்கார் பண்ணலாம் ஒரு நாளைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 ரவுண்ட், திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 5 ரவுண்ட், செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் 5 ரவுண்ட், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 7 ரவுண்ட், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 3 ரவுண்ட் பண்ணினா போதும். கிரக சஞ்சாரத்துக்கு தக்கவாறு நம்மளுடைய பயிற்சிகளை அமைச்சுக்கணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 9, மீதி எல்லாம் கம்மி பண்ணிக்கணும். ரைட் சார், ரங்கநாதன் பேசுறேன். சொல்லுங்க. பேசுறேன் சார். கேஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாம் சார்? கேஸ் ப்ராப்ளத்துக்கு சுடுதண்ணி. நேத்து என்ன பேக்கேஜ் சொன்னனோ அது ஒபிசிட்டிக்கு என்ன பேக்கேஜ் கொடுத்தனோ அது கேஸ் ட்ரபிளுக்கு பண்ணலாம்.
கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி, எளிமையான பயிற்சி சொல்றேன். அப்படியே பாருங்க, கழுத்தை 2 பக்கம் இப்படி ஆட்டணும். எப்ப இந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா இந்த பயிற்சி பண்ணணும். சாப்பிட வரீங்களான்னு கேட்டா இப்படி பண்ணணும். அதாவது உற்ற சுரத்திற்கும் உறுதியாம் வாயுவுக்கும் அற்றே வரும் மட்டும் அன்னத்தை காட்டாதே. கேஸ் ட்ரபிள்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா பட்டி கிடக்கிறது ரொம்ப நல்லது. ஜெயந்தி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் அட்லாண்டால பேசுவேன். இப்ப நான் பெங்களூர் வந்துட்டேன் சார். நேத்தி காத்தால. வெரி குட், வெரி குட். So I am able to attend with the regular. நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க. இன்னைக்கு இன்னொரு மேடம் இங்க இருந்து அங்க போறாங்க. ஜெயந்தி அழகப்பன் போறாங்க. ஜெயந்தி அழகப்பன் மேடம் போறாங்க. நான் ஜெயந்தி அட்லாண்டா நேத்தி பெங்களூர் வந்துட்டேன் சார். நான் இங்க பெங்களூர்ல இருந்து உங்க ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பரா இருந்தது. Thank you so much sir. ஒரு வெல்கம். ஓகே ஓகே, சில செய்திகள் சொல்றேன், அப்புறம் கேள்விகள் தொடரலாம். சரி சார். இது ஆனந்த யோகம் இந்த மந்த் மேகசின், அந்த நிறைய பேர் சந்தா கட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் நேத்து போஸ்ட் ஆயிருக்கு. இன்னும் 1 or 2 daysல வந்துடும். இந்த மாதத்து மேகசின் அக்டோபர் ஆனந்த யோகம் வந்துருச்சு. அப்புறம் யோக மஞ்சரி கேட்டவங்களுக்கும் எல்லாருக்குமே கொரியர்ல அனுப்பிச்சிருக்கோம். பணம் கட்டின அத்தனை பேருக்கும் இந்த யோக மஞ்சரி வந்து பத்தி வாங்காதவங்க வேணும்னா எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிபிபி அல்லது கொரியர் மூலமாக அனுப்பிச்சு வைக்கிறோம். வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு கீதை போல, ஒரு பைபிள் போல, ஒரு குரான் போல இருக்கணுங்கிறதுனாலதான் ஒரு பெரிய புத்தகமா போட்டிருக்கோம். இந்த டயாபெட்டிக், ஒபிசிட்டி, நீ பெயின், ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி அந்த பிரச்சனை வருது, எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள், லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்கோம். வாங்கி படிங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லிட்டு சார், ஒரே நிமிஷம் சார். ஜெயந்தி சார், கூகுள் பே இல்லாம வேற ஏதாவது மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கா சார்? நான் பெங்களூர்ல இருக்கேன், அதனால எனக்கு இன்னொரு புக் வேணும் சார். எனக்கு யோக மஞ்சரி ஃபெடரல் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சார், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் சார். நீங்க அனுப்பிச்சு வைங்க. மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, நான் அனுப்பிச்சு. ஓகே, thank you so much sir. Thank you so much. ரைட். முத்ராஸ்க்குன்னு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்க போறோம். வருகிற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் 3 நாள் சிறப்பு பயிற்சியாக திருவாளர் பாலன் அவர்கள் நற்சிந்தனை வட்டத்தின் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதை பத்தின புரோச்சர் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து நேத்தையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதை பாருங்க, பதிவு பண்ணீங்க, ஆரம்பத்திலே பதிவு பண்ணீங்க, குரூப்ல உடனே சேர்த்துறார். அப்பப்ப தேவையான செய்திகளும் அதுல போட்டுக்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பயிற்சியிலையும் பங்கேற்று பலன் பெறுங்கள் என்று அழைக்கின்றேன். அந்த வகையில என் சைடு முடிச்சுக்கிறேன். இன்னும் 1 or 2 questions இருந்தா கேட்கலாம். சார் விஜயன் சார். சார் ஆக்சுவலா நான் டயபெட்டிக்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுலயே டயபெட்டிக்ஸ். இப்போ எனக்கு 35 வயசு. ஆல்ரெடி எனக்கு ஒரு 5 years முன்னாடில இருந்து இருக்கு. 30 yearsலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா இந்த ரொம்ப தூக்கம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டீப் ஸ்லீப்பே போக முடியல. அதே டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு சார். அது படுக்க போறப்ப கால் பாதங்களை நல்லா கழுவிட்டு பெட்டுக்கு பக்கத்துல கைகளை அப்படியே சைட்ல நீட்டி கரக்கிரியா அப்படியே 2 பக்கமும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா உடம்ப லூஸா வச்சுக்கிட்டு ஷேக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கலாம். நல்லா தூக்கம் வரும். அப்படியும் தூக்கம் வரலன்னா கண்களை மூடிட்டு பாதாதி கேசம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு. கால் பாதத்தை அப்படியே கண்களை மூடினபடி மனசால பார்க்கணும். பாதங்களே உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறேன், நீங்க முன்னாடி தூங்குங்க. அப்புறம் கணுக்கால் பகுதி அப்படியே மனசுல கொண்டாந்து அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இன்னைக்கு கஷ்டப்பட்டு நமக்காக நடந்திருக்கு, அவங்களையும் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டா பாதத்துல இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொண்டு வரணும். அப்புறம் உச்சந்தலையில இருந்து பாதம் ஒரு 2-3 தடவை ஏறி இறங்கறதுக்குள்ள தூங்கிடுவீங்க. அப்படியே தூங்கிக்கலாம். ரைட். ஓகே சார். थैंक यू சார். சார் உள்ளங்கால் வலி இருந்தா என்ன சார் பண்ணலாம்? உள்ளங்கால் வலி உள்ளங்காலை நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு கைகளை தனியா சூடு பறக்க தேய்ச்சி அந்த உள்ளங்கால் மேல லேசா வைக்கணும். வச்சுங்கன்னா அப்பவே வலி போயிடும். ஓகேங்களா? ரைட். அப்புறம் சார் மகேஷ் சார் நீ சார் என்னங்க மகேஷ் உங்களுக்கு என்ன சார் பண்றது? நீ பெயின்
ரெண்டு முட்டியும் அவ்வளோ வலி சார். ஆமா, ஒரு எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, அவ்வளோ வலி. வெயிட் ஒன்றும் 2 கம்மியா தான் இருக்கு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். முட்டி வலி பல காரணத்தினால வரும். எதுன்னு தெரியாம வைத்தியம் பண்ணக்கூடாது. ஓவர் வெயிட்டால முட்டி வலி வரும், கேஸ் ட்ரபிளால முட்டி வலி வரும், மலச்சிக்கலால முட்டி வலி வரும். அந்த லூப்ரிகேஷன் லிக்விட், மூட்டு காப்பு நீர்னு சொல்லுவாங்க, மூட்டை சுத்தி ஒரு லிக்விட் இருக்கும் லூப்ரிகேஷனுக்காக, அதுல கம்மி ஆனிச்சுன்னா அந்த முட்டி வலி வரும். ஜவ்வு அதாவது கொஞ்சம் பாதிச்சிருந்தா அந்த முட்டி வலி வரும். அப்புறம் நீர் கோத்திருந்தா முட்டி வலி வரும். இது எதனால இந்த முட்டி வலின்னு தெரியாம பொதுவாக வைத்தியம் பண்ணக்கூடாது. கரெக்டா எதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணா ஒரு நாள்லயே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி சார் அது தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப இது உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்க நேரா வந்தாதான் நான் செக் பண்ணிட்டு இதனால இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியும். ஓகே சார், थैंक यू சார். ரைட் ரைட். மகேஷ் சிஐபி சார், ஃபைல்ஸ் ப்ராப்ளம் அதுக்கு கொஞ்சம் இருப்போங்க சார். ஃபைல்ஸ் பிரச்சனை எப்படிப்பட்ட ஃபைல்ஸா இருந்தாலும், ப்ளீடிங் பைல்ஸா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் பைல்ஸா இருக்கட்டும், இன்டர்னல் பைல்ஸா இருக்கட்டும், கிரானிக் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பைல்ஸுக்கும் நாங்க ஒரு அற்புதமாக ஒரு பஷ்பம் தயாரிச்சிருக்கோம் எங்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல. அந்த பஷ்பத்தை 5 நாள் சாப்பிட்டா எப்படிப்பட்ட பைல்ஸ் பிரச்சனை தீர்ந்து போயிடும். நீங்க அப்புறம் பர்சனலா போன் பண்ணுங்க, அது எப்படி அந்த பஷ்பம் உங்களுக்கு கிடைக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ரைட். அதே சமயத்துல கருணக்கிழங்க உணவாக எடுத்துக்கணும். பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த கருணக்கிழங்கு மேல் தோல் விஷத்தன்மை உள்ளது, நல்ல தோலை சீவிட்டு தான் சாப்பிடணும். பழைய கருணக்கிழங்கு சாப்பிடணும், புதிய கருணக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாள் 6 மாசம் கழிச்சு, கருணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள கருணக்கிழங்கு சாப்பிட்றது தான் நல்லது. ரைட். அப்புறம் சரி ரைட். ஓகே ஓகே சார் லங்கன கிரியா பண்ணும்போது வயிறு உள்ள இழுத்து வச்சு பண்ணணும்னீங்களா? அது எவ்வளவு நேரம் பண்ண முடியுமா சார்? எவ்வளவு நேரம் வயிறை இழுத்து வச்சுக்க முடியுமோ, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இழுத்து வச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு இல்ல. அது உங்களால எவ்வளவு நேரம் முடியலாம். நிறைய பேர் லங்கன கிரியா பண்ணிட்டு பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க, கார் ஓட்டிட்டு போவாங்க. லங்கன கிரியா பண்ணிட்டு சுவாசம் பண்ண வேணாம்னு நான் சொல்லலையே, சுவாசம் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே சார், வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய யோகா டீச்சர், உங்க யோகா சாதகாஸ், நம்ம என்சிபி யோகா இன்ஸ்ட்ரக்டர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பயணம் ஆகுறாங்க, ஜெயந்தி அழகப்பன் மேடம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பிராணாயாம 3 நாள் பயிற்சி பண்ணப்ப நான் நடத்தின விஷயம், சொன்ன விஷயங்கள் எல்லாம் யாராவது எழுதி கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு சொன்னேன். மிஸ்ஸஸ் சந்தியாங் மேடம் தான் ஒரு விஷயத்தை கூட விடாம 3 பார்ட்டா 47 பக்கம் எழுதி எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அதை அப்படியே புத்தக வடிவத்துல கொண்டு வரலான்னு பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கே அனுப்பிச்சிட்டேன். அந்த அளவுல அற்புதமா எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிடுவோம். இப்ப பாலன் சார், நீங்க தொடரலாம். நன்றி 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 சந்தியா மேடம், ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கைத்தட்டல் சந்தியா மேடத்துக்கு. அற்புதம் 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 அற்புதம். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றிங்க சார். ரைட்மா, ரைட். நன்றி நன்றி. அதே மாதிரி இப்ப முத்ராஸ் கிளாஸ்லக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு புதிய முயற்சியாக இப்ப இருந்தே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தினமும் நம்மளுடைய டாக்டர் விஆர் சார் இருக்காரு, உங்களுடைய கேள்வியில இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். முத்ரா கிளாஸுக்கு புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு இன்னையில இருந்து புக் பண்ணிட்டா என்ன அட்வான்டேஜ்னா டெய்லி அதை பத்தி டிப்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஐயா பதில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வாட்ஸ்அப்லயும். ஒரு அற்புதமான நிகழ்வின, ஏன்னா ஒரே சமயத்துல எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. இப்போ அதனால நிறைய நேரம் இருக்காது, பயனுள்ளதாக ஆக்கணும் என்று டாக்டர் விஆர் சார் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஐடியா இது. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்பயே புக் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இப்பல இருந்து புக் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுல வந்துட்டே இருக்கும்.
நம்முடைய ஹெல்த் சம்பந்தமா, உணவு சம்பந்தமா, பழக்க வழக்கங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை ஐயா கொடுத்துட்டே இருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இப்பயே புக் பண்ணிடுங்க. அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாம் அனுப்புறோம். மிஸ் என்னோட நம்பர் மொபைல் நம்பர் எல்லாரும் கேக்குறாங்க சார். அது நீங்க அதிலே போட்டுறேன் சார். இப்ப இதுலயே சுந்தர் சார் சார் சாட் பாக்ஸ்ல பவானி மேடம் டைரக்டர் டாக்டர் விஆர் சாருடைய நம்பர் இருக்கு உங்கள்ட்ட சாட் பாக்ஸ்ல போடுறதுக்கு. ஓகே சார், ஜஸ்ட் a minute சார். ஜஸ்ட் a minute. சார் சொல்லுங்க சார், உங்க நம்பர் சொல்லுங்க சார், அப்படியே டைப் பண்ணிப்பாங்க சார். டாக்டர் விஆர் சார், டாக்டர் விஆர் சார் 9487 9487 966 966 908 908. Sir, 9487 966 908. இன்னொரு நம்பர் 98431 ஒரு நிமிஷம். 98431 431 97467 97467. ஆமா, இந்த ரெண்டு நம்பர்ல 98431 97467. எஸ், குட். ஓகே சார். ஓகே. எல்லாமே உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பிச்சுடுறோம். அதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னையில இருந்தே அதற்கான நிறைய விஷயங்கள், ரொம்ப குறைந்த ஒரு கட்டணம் 300 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. முத்ரா ஸ்பெஷல் என்னன்னா, வயதானவர்கள் இல்ல உடல் உபாதை இருக்கிறதுனால பண்ண முடியல அப்படின்ற ஆசனம் பண்ண முடியல, பிராணாயாமம் பண்ண முடியல, முத்ரா மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். உடல் நலம் காக்கப்படும். முத்ராஸ்க்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. சாப்பிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சுலபமான பயிற்சி அது யோகா பயிற்சி. அதனால அதையும் நீங்க கத்துக்கணும். சார் ரெடி ஆயிட்டாங்க. வருகிற 30, 31, 1 அந்த 3 நாட்கள் ஸ்பெஷல் கிளாஸ். அதுக்காக மிக குறைந்த கட்டணம் 300 ரூபாய். எல்லாருக்குமே சர்டிபிகேட், டெய்லி குரூப் டிஸ்கஷன், இல்லைன்னா டெய்லி வீடியோ ஆன் பண்ணிட்டு அதற்காக உங்களை எப்படி எல்லாம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அதுக்காக. ஓகேங்களா? நன்றி. டாக்டர் விஆர் சார் க்ளோசிங் முடிக்கலாம். ஓகே. க்ளோசிங் பிரேயர். அசதோமா சத்கமயே தமசோமா ஜோதிர்கமயே மிருத்யோமா அமிர்தம் கமயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பண்ணிக்கலாம் பாருங்க சார்.